ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவது வாழ்த்தி வரவேற்போம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் காலையில் எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கருநாளில் இருக்கோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இதுக்கு அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பவுல் எதுக்காக இந்த காரியத்தை சொன்னார் சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் அவர் பின்தொடர்ந்து வந்ததுனால அந்த இடத்துல அந்த அசுத்தாவி அந்த குறி சொல்ற பெண்ணுகிட்ட இருந்து துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டுற சமயத்துல அங்க இருந்தவர்கள் எல்லாருமே பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையில அடைத்து போட்டிருந்தார்கள். அங்க சிறைச்சாலையில தொழு மரத்துல கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கும்போது அவர்கள் அநேக அடிகளை அடித்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேக அடிகளை அடித்து அவர்களை தொழு மரத்துல கட்டி வைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அவர்கள் சும்மா இல்லவே இல்லை, தொழுமத்தில் கட்டிப்பட்ட பிறகு அவர்கள் தேவனை துதித்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி ஜபம் பண்ணி கொண்டிருந்த வேலையில அங்கே சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள்லாம் அசைந்துட்டு அங்க இருந்த எல்லாருடைய கட்டுகளும் மறந்து போயிட்டு, பவுலும் சீலாவுடைய கட்டுகளும் மறந்து போயிட்டு, சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அருந்து போனதாக வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அங்கே சிறைச்சாலை தலைவன் வந்து அங்கே இவர்கள் எல்லாருடையும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தவங்களாம் கட்ட வைக்கப்பட்டிருக்கு, சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்துருக்குது அப்படின்னு உடனே அந்த பவுலும் சீலாவும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய பட்டயத்தினால குத்தி கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில அவன் கடந்து போயிருந்தான். அப்போதான் பவுலும் சீலாவும் அங்கே இருக்கிறதாக அவர் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தேவனை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சிறைச்சாலைக்காரன் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுலும் சீலாவுக்கிட்ட கேட்கறத இந்த பகுதியில வாசிக்கணும். அப்போதான் பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுதும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா வேதத்துல நாம் வாசிக்கும் போது நாம வாயினாலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நாம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட போது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களா இருப்போம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னா, ஆண்டவரே இதயத்துல வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய இதயத்துல வந்து தங்குகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம வாயினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா வேதம் சொல்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுன்ற நாமமே அல்லாமல் வேற நாமம் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை என்று. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நாமம், ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அது இயேசுன்ற நாமம் மாத்திரமே. அந்த இயேசுன்ற நாமத்துல நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பு இருக்குது, நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது, நமக்கு சுகம் இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ரட்சிப்பு எதனால நமக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னா, சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், நமக்காக பாடுகளை சகித்து இருக்கிறார், நமக்காக நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும்படிக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சாபமான சிலுவையில நமக்காக தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த விலையேற பெற்ற அன்பின் நிமித்தமாக அவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். நாம பாவிகளா இருக்கோம். உலகத்திலே பாத்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்யறோம். எல்லா பாவம் செய்யற நேரத்துல நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையில அவர் நமக்காக மரித்து இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம பாவம் செஞ்சோம், நமக்காக ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ நமக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக இந்த நித்திய வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இந்த ரட்சிப்பை, வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். இப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் நாமத்தை நம்ம வாயினால இயேசுன்ற நாமத்தை நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில கடந்து வாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க தேவை, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, இந்த பாவமான உலகத்திலிருந்து என்னை வேறுபடுத்தி எடுத்தவர் நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் போது ஆண்டவர் நம்மை வேறுபடுத்தப்பட்ட ஜனமாக, ரட்சிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவர் நம்மை நிறுத்த அவர் வல்ல தேவனா இருக்கார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் வேற ஜனம் இல்லவே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு ஆண்டவர் தேவனா இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அவரே எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம்னா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். இந்த சிறைச்சாலைக்காரன் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த பிறகு அங்கே ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தந்து நம்மை நடத்த அவர் வல்ல தேவனா இருக்கிறப்போ தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க, நீங்களும் உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிப்பு பூரணப்படும் போது இயேசு வரும்போது நம்மை கொண்டு போக அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கார். ரத்தங்களை மூடி தேவ சமூகத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். நீங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார் என்று எழுதியிருக்கபடியே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. இவளை ரட்சிக்கப்படாம இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்துக்காக நன்றி. அவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகட்டும். எங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க. அந்த ஜீவன் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படிக்காக உங்களுடைய விலையேற பெற்ற ஜீவனை எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆண்டவரே திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பரத்திலிருந்து உண்டாகட்டும். இந்த நாளில் ஒவ்வொருக்கும் அந்த கிருபைகள் கிடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்பட்ட கத்த கிருபை தாங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளை கத்த ஆண்டவரை சுகப்படுத்துங்க. குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கத்த கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வேலைக்கு போற பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே அவங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பின் காரம் ஒவ்வொருவரை தாங்கி நடத்தட்டும். நிறைய அற்புதங்களின் தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. எல்லா முடியுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்லயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்லயோ எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.